ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் தொடர்ந்து டிஸ்ட்ரிக்கள் அப்புறம் நிறைய பிளேசஸ் எல்லாம் என்னென்ன சுற்றுலா பிளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் தாங்க. சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா நிறையா சுற்றுலா பிளேசஸ்கள்லாம் இருக்காதுங்க. ஸோ இருக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கபாலீஸ்வரர் கோயில். மயிலாப்பூரில் உள்ள திராவிட கோவில்னு சொல்கிறாங்க. வளமான பண்டைய கட்டிடக்கலைகள் அது மட்டும் இல்லாமல் அமைதியான ஆன்மீக சூழ்நிலையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கலான சிற்பங்கள் மற்றும் துடிப்பான சிற்பங்கள் கலாச்சார நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு இங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிறது மெரினா கடற்கரை. இது தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இயற்கையாக ஒர்த்தபுளான ஒரு பிளேஸ். பட் ஆனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் காலையில் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. அப்புறம் கடற்கரை ஓரத்தில் நிறையா ஃபுட்டெல்லாம் கிடைக்குதுங்க. அடுத்தது பனிராட்சிசம், அதாவது பனிராஜ்யம். இந்த ஒரு இடத்த ஒரு எடுத்து அங்கே நிறையா ஹிமாலயா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேசஸில் உள்ள பனி பிரதேசங்கள் மாதிரி மலைகள் உருவாக்கி வீடுகள் உருவாக்கி அங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இப்போ புதுசாக. அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் கடற்கரை, பெசன்ட் நகர் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்துறீங்களா, அதுங்க. இது நாகாலாந்துலேயே சிறந்த கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சென்னையிலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது விஜிபி யுனிவர்சல் ராஜ்யம். அதாவது இது ஒரு பூங்காக்கள் அப்படின்னு பார்க்கும்போது தீம் பார்க்குன்னு சொல்லுவோம்னா அது மாதிரி ஒரு இடம் தாங்க. குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸுங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னா சுற்றுலாத்தலம். இதில் கடல் சார்ந்த நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நட்சத்திர மீன்கள், அப்புறம் சிரிக்கும் ஸ்டிக்கர்கள் அப்புறம் நிறையா இருக்குங்க. அடுத்தது விஜிபி கடல்சார் ராட்சிசம். அப்புறம் இங்கே கடல்வாழ் உயிரினங்கள் கொண்டு நிறையா காட்சியெல்லாம் அமைச்சிருக்காங்க. 70 மீட்டர் நீருக்கு அடியில் சுரங்கப்பாதை மட்டும் இல்லாமல் நட்சத்திர மீன் தொடுகுளம் அது மாதிரி போன்ற நிறைய இதெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். இங்கே ஒரு பெரிய மால்னு சொன்னாலும் இந்த மால் தான் சொல்லுவாங்க. இங்கே உயர் ரகம் மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற கடைகள் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் தியேட்டர் இது எல்லாமே இருக்குது. உணவு எல்லாமே கிடைக்கும். நிறையா சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு பிளேஸுங்க. அடுத்தது அருள்மிகு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுங்க. மெரினா கடற்கரைக்கு பக்கத்தில் 8ஆம் நூற்றாண்டு மற்றொரு கட்டிடக்கலையின் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. சாந்தோம் தேவாலயம். இது சென்னை காலனித்துவ பாரம்பரியத்தில் மிக முக்கியமான அற்புதமான நினைவூட்டலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பாபா சீரடி சாய்பாபா கோவில். இது அனுபவமும் நிச்சயமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் ரொம்பவே பிரசித்தி பெற்று சொல்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா அவரோட உணர்ச்சிகளோட சொத்தாக இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டி நகர்னு சொல்கிறாலே எல்லாருக்குமே அதிகம் ஞாபகம். நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். இங்கே நிறைய ட்ரெஸ்ஸு கடைகள், துணிக்கடை இது மாதிரி நிறையா கும்பலாக போட்டிருப்பாங்க. எல்லாமே கம்மியான பட்ஜெட்டுக்கு கிடைக்கும். ஷாப்பிங் மொத்தத்தில் ஷாப்பிங் மாவட்டம்னே சொல்லலாமா. அடுத்தது மயிலாப்பூர். சென்னைக்கு போனாலே பார்க்கக்கூடிய ஒரு பிளேசஸ்னால் இந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேசஸ் தாங்க. மூழ்க விழும். சென்னையில் சென்னையில் உள்ள கலாச்சாரத்தை பார்க்கணுன்னா இங்கே மயிலாப்பூர் குளம், மண்டவெளி பகுதி அப்படிங்கிற ஒரு இடத்துகளுக்கெல்லாம் போனீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஒர்த்தபுளான பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பிளேசஸுங்களோட சுற்றுலா தலங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். இது போல் நெக்ஸ்ட் ஒரு மாவட்டங்களில் பார்க்கலாம். This video sponsored by BuyMote. The BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறைய மசாலா ப்ராடக்ட்டு, வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியோடு கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் போய் செக்